ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பை தொடரை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டுக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை மீண்டும் வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வி பெறாமல் இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. இந்தியா சாம்பியன் பட்டம் வென்ற அடுத்த நொடிகளிலிருந்தே பார்க்குறோம், இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ரசிகர்களுடைய கொண்டாட்டங்கள் தொடர்ந்து சாலைகளில் அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காட்சிகளை நம்ம தற்போது பார்க்கிறோம். இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது முதல் ரசிகர்களுடைய கொண்டாட்டங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெற்றி குறித்து ரசிகர்கள் நம்மோடு பேசியிருக்காங்க. அந்த பேட்டிகளை நம்ம தற்போது பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக காட்டின தருணம் தான். 8 வருஷம் கழிச்சு ஐசிசி ட்ராஃபி நடக்குது. ரொம்ப இந்த மொமெண்ட்டுக்காக தான் எல்லாரும் எங்கே இருந்தோம். எல்லாருமே எல்லா காலையிலேருந்து எல்லா நியூஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே போய் ப்ரைஸ் பண்ண இருந்தது. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். கிளாசி ராகுல் 2023 எதுக்கு அவர் ஃபீல் பண்ணாரோ அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் இன்றைக்கி. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ஹோப்ஃபுல்லி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரக்கூடாது மட்டும்தான் இப்போ வரைக்கும் மனசில் இருக்குது. ஏன்னா இப்போது ஜடேஜா கடைசியாக அந்த 10 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே கோலி போய் ஆக்ட் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி அதே உருவாக இருக்குது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் என்ன வரப்போன்னு தெரியல. பட் எல்லோரும் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். ரிட்டையர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏன்னா 2020 லாஸ்ட் இயரே பார்த்தோம், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயரும் பார்த்தீங்கன்னா ஜடேஜா கரெக்டாக ஓவர் முடிச்ச உடனே அவர் ஸ்பெல் முடிச்சு கோலி அக் பண்ணிட்டு போனார். அதை நம்ம பார்த்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த நியூஸும் வரக்கூடாதுன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கம்பீர் சொன்னது ஒன்று தான். எவ்வளோ மேட்ச் நடந்தாலும் இந்தியாவோட பெஸ்ட் இன்னும் வரலன்னு சொல்லிட்டே தான் இருந்தார். ஸோ எல்லாருமே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஓகே ஃபைனல்ஸ்னாலே நமக்கு ஒரு செமிஃபைனல்ஸ்னாலும் இல்லை நாக் அவுட் மேட்ச்னாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல்ஸ்க்கும் அந்த இது இருந்துச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் சொல்லியே ஆகணும். அவர் நீங்கள் இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் எல்லா மேட்ச்மே ரொம்ப டீமுக்காக மட்டும்தான் ஆடிட்டு இருந்தார். வருவார், அவர் பாட்டு ஆடுவார், போயிடுவார். ஆனால் இந்த இன்னிங்ஸ் மட்டும் அவர் உணர்ந்திருக்காரு. ஏன்னா இந்த சேசிங் அவ்வளோ ஈஸியாக கிடையாது. ஸோ அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நல்லா ப்ளே பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இல்லை, ஆல்மோஸ்ட் 2019 செமிஃபைனலில் விளையாடினாங்க, அதில் தோத்துட்டாங்க. எனக்கு அந்த ஒரு இது இன்னும் அந்த தாக்கம் இன்னுமே இருந்துருது. ஸோ அதை இப்போது கிளியர் பண்ணிட்டாங்க. 2019 ஐசிசி ட்ராஃபி நடந்தது, செமிஃபைனல் வேர்ல்டு கப். அதில் தோத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட தோத்துட்டோம். அந்த மேட்ச் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இனிமேல் தோக்கக்கூடாது ஐசிசி ட்ராஃபி நியூசிலாந்து கூடன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இப்போது கிளியர் பண்ணியாச்சு அந்த கணக்கை. 23 அதுவும் செமிஃபைனல் தான் டெஃபினட்டாக. ஏன்னா ஐசிசி ட்ராஃபி இல்லை இது.
டெஃபினட்டாக இல்லை. லாஸ்ட் இயர் வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணோம். ஸோ இப்போ இது சாம்பியன்ஸ் ஆஃப் பேக் டு பேக் ஐசிசி ட்ராஃபி நான் சும்மா இல்லை. எனக்கு பேட்டிங் தான் பிடிச்சது ரொம்ப. பேட்டிங்னா மேக்ஸிமம் அவங்க பேட்ஸ்மேன் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டாங்க. ஈவன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 100+. ஸோ நம்ம அதை எதிர்பார்க்கல. 100+ன்றது முக்கியமாக பின்னாடி வரவங்களுக்கு ப்ரெஷர் அவங்களுக்கு பெருசாக கொடுக்காம இவங்களே நல்லா விளையாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி எத்தனை மேட்ச் தான் வரும். ஸோ விராட் கோலி மேலே தப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து வந்து ஸ்ரேயஸ் எல்லா மேட்சும் மிடில் ஆர்டர் பக்கம் விளையாடுருக்காரு. ஸோ அவர் கேம் அவர் கரெக்டாக விளையாட்டார். அடுத்து வந்த கேஎல் சொல்லப்போனால் அதை 2023 அவர் என்ன விட்டாரோ அந்த கேம் இது பிடிச்சிட்டாரு. அவரால் தான் நம்ம மேக்ஸிமம் தோற்றோம். அதை சொல்லப்போனால் நான் 106 பால் விளையாடி வெறும் 66 ரன் அடிச்சிருக்காரு 23 வேர்ல்டு கப்பில். ஸோ அதை இப்போ இது பண்ணியாச்சு. அதை வெறும் ஸ்பின்னு தான். எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் பவுலர் வச்சுட்டு 4 ஸ்பின்னர் ரோஹித் சர்மாவோட சமமும் அது. தென் 23 வேர்ல்டு கப் லாஸ் ஆனதே பெரிய எனக்கு ஒரு இதுதான். எனக்கு நம்ம லாஸ் ஆகிடக்கூடாது, கிட்ட வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசிசி டிராஃபியோட அண்டு தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அந்த வெரி 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இது ஐசிசி டிராஃபி வந்திருக்கு. இல்லை ஆல்மோஸ்ட் 2011 வின் பண்ணது. 13 இயர்ஸ்க்கு அப்புறம் 24 வின் பண்ணோம். ஸோ அடுத்து இது பேக் டு பேக் 6 மந்த் கேப்பில் பேக் டு பேக் அடிச்சிட்டோம் நம்ம. ஏழாவது ஐசிசி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. துபாயில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வி பெறாமல் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் கூட இந்திய அணி களத்தில் எந்த டீமாலையும் டச் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. கேப்டன் லீடிங் ஃப்ரண்ட்னு சொன்ன மாதிரி ஆட்டநாயகன் விருதை இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா வென்றிருக்கிறாரு. விராட் கோலி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போகும்போது ஜூனியர் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2024 T20 உலகக்கோப்பையை வென்றுட்டு அதுக்கப்புறம் 2-3 முக்கிய வீரர்கள் ஓய்வு பெற்றிருந்தாங்க. தற்போது அதே போல் சாம்பியன்ஸ் டிராஃபியை ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி, ஜடேஜா 3 முக்கிய வீரர்கள் வென்று கொடுத்துருக்காங்க. 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணும்போது இந்த அதே 3 பேர் மறுபடியும் வந்து இந்தியாவுக்காக சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. பல்வேறு ரசிகர்களுடைய கனவு. 2019 இதே நியூசிலாந்து அணிக்கு எதிராக தோல்வி சந்திச்சிருந்தாங்க. 2021 டெஸ்ட் உலகக்கோப்பையில் தோல்வி சந்திச்சிருந்தாலும் தற்போது மிக எளிமையாக கஷ்டப்படாமல் இந்த சீரியஸ் ஃபுல்லாக இந்தியா மிகவும் சிறப்பாக வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை தோக்கடிக்கிற அளவுக்கு உலகத்தில் தற்போது சூழலில் எந்த ஒரு டீமும் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இல்லை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.